2005ஆம் ஆண்டு விஞ்ஞானிகள் தூரத்தில் உள்ள ஒரு கிரகத்தை கண்டறிந்தார்கள். அதில் பூமியை ஒத்திருக்கும் வெப்பநிலை இருப்பதாக நம்பினார்கள். 2006ஆம் ஆண்டு நாசா இதுவரை இருந்த கருவிகளை விட 5 மடங்கு சக்தி வாய்ந்த கருவியை உருவாக்கி அந்த கிரகத்தை தொடர்பு கொள்ள முயன்றார்கள். அதற்கு பீகான் ப்ராஜெக்ட் என்று பெயர் வைத்தார்கள். பீகான் சர்வதேச ப்ராஜெக்ட் ஹிமாலயாஸ். இன்னைக்கு இதுவரை அறியப்படாத தொழில்நுட்ப வளர்ச்சியுடைய முதல் படியில நாம இருக்கோம். கெப்லர் சேட்டலைட் உதவியால நாம சொல்ற கோல்டிலாக்ஸ் பிளானட்ஸ்களுடைய விவரங்களை அறிய ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம கிரகத்துக்கு இருக்கிறத போலவே இதுங்களுக்கும் சூரிய குடும்பம் இருக்கு. ஒருவேளை சூரியன்ல இருந்து தொலைவில் இருந்தா ரொம்ப குளிராகவும், கிட்ட இருந்தா அதிக சூடாகவும் இருக்கும். ஆனா பூமி மாதிரியான கிரகம் சரியான தூரத்துல இருக்கும். உயிர் வாழ பொருத்தமான இடம். இறுதியா எங்களால ஒரு கிரகத்தை கண்டறிய முடிஞ்சது. நட்சத்திரங்கள்ல இருந்து சரியான தூரத்துல இருக்கிறதுனால அங்க தண்ணீர் இருக்கும். அதோட கண்டிப்பா அங்க வாயு மண்டலமும் இருக்கும். 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஹவாயில இருக்கிற நம்ம ஸ்டேஷன் லேண்ட்சாட் 7க்கு சிக்னல் அனுப்பும். அது நம்ம பூமிக்கு தொலைவில் இருக்கிற செயற்கைக்கோள். அது நாம குறி வச்சிருக்கிற கிரகத்தை கண்டறிஞ்சு அங்க சிக்னலை அனுப்பும். அந்த கிரகத்துக்கு நாம வச்ச பேர் பிளானட் ஜி. ஒருவேளை அங்க உயிரினங்கள் இருந்து அதுங்க பூமிக்கு வந்ததுன்னா அதுங்க கண்டிப்பா கொலம்பஸ் ஆயிடும். நாம ஆதிவாசிகள் ஆயிடுவோம். சர்வதேச பீகான் ஆய்வு பணி தொடங்கியது. வாகுவில் உள்ள செயற்கைக்கோள்கள் சக்தி வாய்ந்த அலைகளை விண்வெளிக்கு மிக தொலைவில் அனுப்பி அங்கு யாருடனாவது அல்லது எதனுடனாவது தொடர்பு பரிசோதிக்க போகிறார்கள். ஹாப்பி பர்த்டே மை பிரதர். உனக்கு வெற்றி, சந்தோஷம், முன்னேற்றம் கிடைக்க என் வாழ்த்துக்கள். இது உனக்கு நல்ல வருஷம். நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நடக்கும். I love you too. காலம் காலமா வர ஹாப்பர் ஃபேமிலி வழக்கப்படி நீ கோச் ஜான் வுடன் மாதிரி இந்த வருஷம் பேர் எடுக்க. நானா? என்னைக்கு ஒருத்தன் நல்ல அறிவுரையை பின்பற்ற ஆரம்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையில நிச்சயம் முன்னேறுவான். பிற்காலத்துல அவனே ஒரு எடுத்துக்காட்டா மாறுவான். நான் அப்படி இல்லைன்னு நினைக்கிறியா? இந்த அறிவுரை உனக்கு தேவை. நான் இப்ப சாதிக்காம இருக்கலாம், நேரம் வரும்போது நிச்சயம் சாதிப்பேன். எல்லாம் தெரியும். கேன்ல ஊத்திட்டு கிளாஸ் கையில் எடு. இது நீ வாங்கினியா? நான் தான் வாங்கினேன். எனக்காக வாங்கினதுக்கு தேங்க்ஸ். உனக்கு சரி, நான் அந்த டோனி கிட்ட பேசிட்டேன். உனக்கு கட்டிட வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நீ அவனுக்கு போன் பண்ண. ஒரு கிரேப் ஜூஸ், ஒரு சிக்கன் பரிட்டோ ப்ளீஸ். சாரி, கிச்சன் முடியாச்சு. நீ போன் பண்ண மாட்டேன். உனக்கு டோனி பெரிய ஆள்டா. வேலை கேட்டு அவங்கிட்ட நான் போய் நிக்கணும்னு நினைச்சினா அது நடக்காது. ஒன்னு அவனுக்கு போன் பண்ணு, இல்ல நேவில ஜாயின் பண்ணு. முடியாது. குட், ஓகே. ஹாப்பி பர்த்டே பாய். கேண்டில் ஊதிட்டு உனக்கு வேணுங்கிறத வேண்டிக்க. பொண்ணுங்க கிடைக்கணும்ல வேண்டிக்க. நல்ல வேலை கிடைக்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும். ஏன்னா என் வண்டியை நம்பி இருக்க வேணாம் பாரு. அதுலயும் குறிப்பா வேலை கிடையாது. இது என் பர்த்டே, என்ன வேண்டிக்கணும்னு தெரியும். ஓகே, வேண்டது நல்லதா? தேவையில்லாதது வேண்டிக்க. நான் கிளம்புறேன். நீ போக. அழகா இருக்கணும். இரு, உன்னை அழகுபடுத்த. இப்போ ஓகே. ஓகே ஹீரோ, போய் அசத்து. நல்ல ஆரம்பம். கேட்டது கிடைக்கல போல இருக்கு. சிக்கன் பரிட்டோ கேட்டேன். டானி, சிக்கன் பரிட்டோ கூட கிடைக்காது. சிக்கன் பரிட்டோ கொடுக்குற. கிச்சன் மூடியாச்சு ஹாப்பர். உன் பேரு? எனக்கு பசிக்குது. அது உன் பேர் இல்லையே. 5 நிமிஷம் டைம் கொடுத்தேன்னு வச்சுக்க, நான் உனக்கு சிக்கன் பரிட்டோ வாங்கிட்டு வரேன். 5 நிமிஷம் தானே, ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் பரிட்டோ வாங்கணும், நான் வரேன். சிக்கன் பரிட்டோ தானே, வாங்கிடுவான். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கீங்களா? பரிட்டோஸ் அங்க இருக்கு. எனக்கும் தெரியும், கடை முடியாச்சு. ஓகே, பக்கத்துல தானே இருக்கு. உங்க ஒருத்தருக்காக கடையை திறக்க முடியாது. கேஷ் கவுண்டர்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. சில்லறையா வேணாலும் தரேன், கொடுத்துருங்க. burrito.
They sent him off to war. Dishonored if you don't. Dishonored if you do. There's no way to win. Either way you lose. If you want Marshall, if you do. There's no way to win. Either way you lose. தேவனா எப்படி இருக்கு பாரு. பிரச்சனை விலை கொடுத்து வாங்குறதே உனக்கு பொழப்பாயிடுச்சு. தேவையா இது? நேத்து ராத்திரி நீ ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ண பாத்தியே, அவ அப்பா யார் தெரியுமா? அட்மிரல் ஷேன். அவர்தான் எங்க ஃபிளீட்டுக்கே ஹெட். கடைசியில நீ எம் அடியிலே கை வச்சுட்ட. பேரு நாஸ்தி ஆயிடுச்சு. உனக்கு அவளுக்கு தெரியும் தானே? நான் சும்மா இருக்க மாட்டேன். என் பேச்சதான் நீ கேட்கணும், நான் சொல்றதான் நீ செய்யணும். சொல்றது புரியுதுல? நீ என்ன செய்யணும் நான் முடிவெடுத்துட்டேன். நீ அதை செய்யல. ஆட்டத்தை மாத்தணும். நீ கூட நேவில சேர்ந்து இன்றைய ஹவாய் செய்திகள். ஆக்கான கப்பற்படை வீரர்கள் ரிம்பேக்கில் கலந்து கொள்ள ஹவாய் வருகிறார்கள். ரிம்பேக் உலகத்தின் மிகப்பெரிய சர்வதேச கப்பற்படை பயிற்சி. ரிம்பேக் 14 கப்பற்படையின் போர் விளையாட்டு. 20,000 கப்பற்படையினர் வந்துள்ளனர். நாடுகளுக்குள்ள கூட்டு முயற்சியும் ஒற்றுமை இருந்தா கண்டிப்பா சாதிக்கலாம். உறவை மேம்படுத்துவதே இதன் நோக்கம். எல்லா விளையாட்டும் கடல்ல நடக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. சில விளையாட்டுகள் மைதானத்திலையும் நடக்க போகுது. இது உலக கோப்பை இல்ல, இது ரிம்பேக்கோட கௌரவ கோப்பை. ஹவாயில் இது ஒரு அழகிய நாள். கண்டிப்பா. ஆனா மைதானத்துல ஒரு சூறாவளி. அந்த சூறாவளி வேற ஒண்ணு இல்ல, ஜப்பான் தான். அந்த ஜப்பான் அமெரிக்கா ஜப்பான் 2 கோல்களும் அமெரிக்கா இதுவரை எதுவும் எடுக்கவில்லை. அமெரிக்கா கோல் எடுப்பது டீம் கேப்டன் அலெக்ஸ் ஹாப்பரின் திறமையில் தான் இருக்கிறது.